ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான சில கிச்சன் டிப்ஸ் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடுகளில் கோதுமை மாவு அப்புறம் மைதா மாவு நம்ம வாங்கி வச்சுருப்போம், டப்பாவில் வச்சுருப்போம், இல்லைனா பேக்கெட்டில் அப்படியே வச்சுருப்போம். அந்த மாதிரி மாவுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய பூச்சிகள் வர ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி பூச்சிகள் வராமல் இருக்கிறதுக்கு மாவுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பிரியாணி இலையை போட்டு வச்சுருங்க. போட்டு வச்சுட்டு நீங்கள் இதை நல்லா கவர் பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிடலாம். இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது மாவில் 2-3 மாதம் ஆனாலும் பூச்சி வண்டு எதுவுமே பிடிக்காமல் அப்படியே இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வீட்டில் துவரம் பருப்பு, பாசி பருப்பு, உளுந்து எல்லாமே வாங்கி வச்சுருப்போம். அதுலேயும் பார்த்திங்கன்னா பூச்சி வண்டெல்லாம் வரும். அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி 2 வத்தலை அதில் போட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் பூச்சிகள் எதுவுமே வராமல் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். குக்கரில் பருப்பு வைக்கும்போது உங்களுக்கு நல்ல குழு நல்ல கூழ் மாதிரி நமக்கு பருப்பு வேணும், துவரம் பருப்பு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம பருப்பு வைக்கும்போது ஒரு 4-5 விசில் வச்சா தான் நமக்கு நல்லா குழுன்னு வரும். ஆனால் ஒரு விசில்லையே உங்களுக்கு பருப்பு நல்லா குழுன்னு வரணும்னா அதில் நீங்கள் ஒரு ஸ்பூன் விளக்கு எண்ணெய், அதாவது கேஸ்டர் ஆயில் நீங்கள் 1 ஸ்பூன் குக்கரில் சேர்த்து நீங்கள் அவிச்சிங்கன்னா உங்களுக்கு பருப்பு ஒரு விசில்லே உங்களுக்கு நல்ல கூலாகி நல்லா குழுன்னு கிடச்சிரும். அப்புறம் நமக்கு ஸ்டவ்வும் நமக்கு ரொம்ப நேரம் எரிய விடாமல் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். லெமன் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே என்ன ஆயிரும்னா காஞ்சி வாடி போக ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி நமக்கு லெமன் ரொம்ப நாள் வர்றதுக்காக இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. லெமனை அதில் நல்ல இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த லெமனை ஒரு பாலித்தீன் பேகு இல்லாட்டி பிளாஸ்டிக் டப்பாக்குள்ளே போட்டு நல்லா டைட்டாக கெட்டி வச்சுருங்க. 1 மாதம் வரைக்கும் லெமன் வாடாமல் கெட்டு போகாமல் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, முருங்கைக்காய் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே அப்படியே போட்டால் வாடி ஒரு மாதிரி காஞ்சி போயிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும். அதே சமயம் நமக்கு முருங்கைக்காய் கிடைக்காத சமயமும் நமக்கு முருங்கைக்காய் வேணும்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காய் உங்களுக்கு சமையலுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு பாலித்தீன் கவர் இல்லைனா பிளாஸ்டிக் கவர் இல்லாட்டி பிளாஸ்டிக் டப்பா இருக்குது பார்த்தீங்களா, இது நான் பாலித்தீன் பேக் தான். அந்த மாதிரி கவரில் இல்லைனா நீங்கள் பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு நல்லா டைட்டாக கெட்டி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 நாள் இல்லைனா 15 நாள் வரைக்கும் உங்களுக்கு முருங்கைக்காய் வாடாமல் அதே சமயம் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். அடுத்ததாக இந்த மாதிரி கருத்து போன வாழைப்பழம் இருந்தால் அதை நீங்கள் தூர போடாதீங்க. அந்த வாழைப்பழத்தை எடுத்துட்டு இந்த தோல் இருக்குது பார்த்தீங்களா, இதை செடிகளுக்கு ரொம்ப நல்ல வரும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரோஸ் செடி வச்சுருந்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. இந்த வாழைப்பழத்தோலை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதை நல்லா கூழ் மாதிரி எடுத்து நீங்கள் செடிக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு ரோஜாப்பூ நல்லா நிறைய பூக்கும். அது மாதிரி எல்லா செடிகளுக்குமே நல்ல உரமாக இருக்கும். அதேமாதிரி நல்ல கருத்தை இந்த வாழைப்பழத்தில் மைதா மாவு இல்லைனா கோதுமை மாவு போட்டு போண்டா சுட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அதை நம்மளால் அப்படியே சாப்பிட முடியாத அளவுக்கு குழுன்னு இருக்கும். அந்த மாதிரி போண்டா சுட்டு சாப்பிடும்போது நல்லா இனிப்பு நிறைய இருக்கும். நம்ம சீனி சேர்க்கவே தேவையில்லாத அளவுக்கு நல்லா இனிப்பாக இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.